திமுக இப்போ கூட்டணி கட்சிகளோட பேரம் பேசுறாங்கன்னா அது தொகுதி பேரம் இல்லை, பண பேரம் பேசுறாங்க. திமுக உங்களுடைய ஆட்சியில 50% போச்சோ குற்றம் கூடியிருக்கு, 33% பெண்களுக்கு எதிரான குற்றம் கூடியிருக்கு. நடு ரோட்டில் ஒரு கட்சியினுடைய மாநில தலைவரை வெட்டி கொண்டு இருக்காங்க, ஒரு கட்சியினுடைய மாவட்ட தலைவரை பட்ட பகல்ல எரிச்சு கொண்டு இருக்காங்க. கொலை குற்றம் அதிகமாயிருக்கு. போலீஸ் பெண்களையே நீங்க கிண்டல் பண்றீங்க, நீங்க கேலி பண்றீங்க. போலீஸ் அராஜகம் இங்க நடக்குது. இப்படி ஒரு அராஜகமான ஆட்சியை நடத்துறதுக்காக, போலீஸ் ஆட்சியை நடத்துறதுக்காக மத்திய அரசாங்கம் பரிந்துரை செய்தவரை டிஜிபியா போடாம உங்களுக்கு சௌரியமானவங்களை வச்சு டிஜிபியா வச்சுக்கிட்டு நீங்க இந்த நாட்டையே சுரண்டி கொண்டிருக்கீங்க, சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுடைய அமைச்சர்கள் எல்லாம் ஜாமீன்ல தான் இருக்காங்க. ஸ்டாலின் குடும்பமே கேஸ் அதை தடுத்து வச்சுக்கிட்டு ஜாமீன்ல இருக்கிற மாதிரி தான். தினசரி 1000 கோடி டாஸ்மார்க்ல, 37,000 கோடி, 20,000 கோடி, 10,000 கோடி என்று லட்சக்கணக்கான கோடிகளை சம்பாதிச்சிட்டீங்களே, எங்களுக்கு கொஞ்சம் ரேட்டை கூட்டி கொடுக்கப்படாதா? கூட்டி கொடுங்க அப்படிங்கிறது தான் திமுக கூட்டணி கட்சிகளுடைய ஒரு கேள்வியா இருக்கு. அதை தான் அவங்க பேரம் பேசுறதா சொல்றாங்க. இதே நேரத்தில் டெல்லியில என்ன பண்றாங்கன்னா, அகில இந்திய அளவுல ராகுல் தலைமையில ஒரு 120 பேர் சபாநாயகர் வேண்டாம், ஜி.ஆர். சுவாமிநாதன் நீதிபதி வேண்டாம். ஏன்னா அந்த நீதிபதி உண்மையை சொல்றாரு, உண்மையை தீர்ப்பா கொடுக்கிறாரு. இந்துக்களுக்கு கொண்டாடும் உரிமை உண்டுன்னு சொல்றாரு. இந்துக்களுக்கு இந்த நாட்டில் எப்படி உரிமை கொடுக்க முடியும்? அதனால அது தப்பு. அதனால ஜி.ஆர். சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்யணும். இந்த சபாநாயகரை நாங்க பிரதமரை என்ன செஞ்சா இவருக்கு என்ன? அவருக்கு சீட்டுக்கு முன்னாடி நாங்க வந்தான இவருக்கு என்ன? வந்து நின்று நாங்க ஏதாவது பண்ணுவோம். அவரை கொலையே பண்ணினா கூட, அவரை கேவலப்படுத்தினா கூட, மானபங்கப்படுத்தினா கூட நாங்க அமெரிக்காவுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். ஆனா அவர் கொடுக்க விட மாட்டேங்கிறாரு. நாங்க ஏன் பிரதமர் சீட்டை சுத்தி கேரோ பண்ணணும் அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறாரு. அதனால அந்த சபாநாயகர் வேண்டாம் இப்படிங்கிறது டெல்லியில நடக்கிற அரசியல். ஆக அகில இந்திய அளவுல இந்த ராகுல் தலைமையில ஒரு மிகப்பெரிய சதி. ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி ஊழலுக்கு எதிராக வேலை செய்கிறாரு. ஊழலுக்கு எதிரான நரேந்திர மோடி, அதாவது மு.க. ஸ்டாலினுக்கு எதிரான நரேந்திர மோடி, அதாவது ராகுலுக்கு எதிரான நரேந்திர மோடி, ஊழல் அரசியல்வாதிகளுக்கு எதிரான நரேந்திர மோடியை கேவலப்படுத்தணுங்கிறதுக்காக டெல்லியில பார்லிமெண்ட்ல முயற்சி பண்றாங்க. இங்க தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி கட்சிகளோட ரேட்டு பேரம் பேசுது. அதை போய் நம்முடைய அரசியல்வாதிகள் எல்லாம் அவங்க என்னவோ தொகுதி பேரம் பேசுறாங்க, ஆட்சியில பங்கு கேட்கிறாங்க அப்படின்னு மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வணக்கம்.